April 1, 2026 மணி சேஞ்சஸ் நிறைய இந்தியாவில் வந்திருக்கு. கொஞ்சம் அப்டேட்ஸ் இப்போ வந்து பார்க்கலாம். இந்த ரீலை லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் ரீல்ஸ்க்காக என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ATM வித்ட்ராவல்ஸ். HDFC பேங்க் பார்த்தோம்னா ஓன் ATM வித்ட்ராவல் வந்து லிமிட்ஸ் 5 டிரான்சாக்ஷன்ஸ் per month வந்து வச்சிருக்காங்க. அதர் பேங்க் ATM பார்த்தோம்னா 3 in metro cities and non metro cities-ல 5 வந்து வச்சிருக்காங்க. The new change என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ATM கார்டு மட்டும் இல்லாம UPI யூஸ் பண்ணி நீங்க பைசா வித்ட்ரா பண்ணாலும் அது வந்து கவுண்ட் செய்யப்படுது. ஸோ பேசிக்லி நீங்க வந்து 3 times கார்டு யூஸ் பண்றீங்க, 2 times UPI யூஸ் பண்றீங்கன்னா உங்களோட டிரான்சாக்ஷன் லிமிட் வந்து முடிஞ்சிடுச்சு. அதை தாண்டி நீங்க வந்து வித்ட்ரா பண்றப்போ உங்களுக்கு 23 rupees per transaction வந்து சார்ஜ் பண்றாங்க பிளஸ் GST. நெக்ஸ்ட் வந்து PNB பேங்க். பிகஸ்ட் சேஞ்ச் பார்த்தோம்னா டெய்லி வித்ட்ராவல் லிமிட் வந்து குறைஞ்சிருக்கு. முன்னாடி வந்து 1 lakh per day இருந்தது நிறைய கார்டில், இப்போ 50,000 per day வந்து மாறிடுச்சு. ப்ரீமியம் கார்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 1.5 lakhs இருந்தது, இப்போ 75,000 per day வந்து மாறிடுச்சு. பெரிய அமௌண்ட் நீங்க வந்து வித்ட்ரா பண்றது இனிமேல் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அடுத்தது பந்தன் பேங்க். ஃப்ரீ டிரான்சாக்ஷன்ஸ் பார்த்தோம்னா சேம் பேங்கோட ATMனா 5 ஃப்ரீ வித்ட்ராவல்ஸ் இருக்கு. அதர் பேங்கோட ATM பார்த்தோம்னா 3 ஃப்ரீ ஃபார் மெட்ரோ, 5 ஃப்ரீ ஃபார் நான் மெட்ரோ சிட்டிஸ் வந்து இருக்கு. நான் ஃபினான்ஷியல் இதெல்லாம் பண்றீங்க, லைக் பேலன்ஸ் செக் பண்றீங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அன்லிமிட்டடா வந்து இருக்கு. லிமிட்க்கு அப்புறம் பார்த்தோம்னா 23 rupees per transaction சார்ஜ் பண்றாங்க. எக்ஸ்ட்ரா என்னன்னா ஃபெயில்டு டிரான்சாக்ஷன், அதாவது லோ பேலன்ஸ் இருந்ததுன்னா பெனால்டி 25 rupees சார்ஜ் பண்றாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ATM கார்டு வித்ட்ராவல் மட்டும் இல்லை, UPI யூஸ் பண்ணி நீங்க வித்ட்ரா பண்ணாலும் ATMல இருந்து இட் வில் பி கால்குலேட்டட் அண்டர் தீஸ் லிமிட்ஸ். நெக்ஸ்ட் ஃபாஸ்டாக் பிரைஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நீங்க ஆனுவல் பாஸ் எடுக்கிற ஒரு ஆள் அப்படின்னா முந்தி வந்து 3,000 இருந்தது, இப்போ 3,075 மாத்திருக்காங்க. நமக்கு சின்ன அமௌண்ட் தான், இட்ஸ் நாட் ஹியூஜ் அப்படின்னு தோணும். பட் நீங்க வந்து ரெகுலரா டிராவல் பண்ற ஒரு ஆள் அப்படின்னா உங்களுக்கு இயர்லி காஸ்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கவர்மெண்ட் வந்து மெதுவா இன்ஃப்ரா காஸ்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படின்றது நமக்கு புரியுது. இன்னொரு சேஞ்ச் என்னன்னா பேன் கார்டு ரூல் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. முந்தி வரைக்கும் பேன் அப்ளை பண்ணோம்னா ஆதார் மட்டும் போதும், இப்போ ஆதார் மட்டும் பத்தாது, எக்ஸ்ட்ராவா ஒரு டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு தேவைப்படும். பர்த் சர்டிஃபிகேட், ஓட்டர் ஐடி, டெத் சர்டிஃபிகேட், பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், அஃபிடவிட் எது வச்சுனாலும் நீங்க வந்து பண்ணிக்கலாம். பேன் நேமும் ஆதார் நேமும் எக்ஸாக்ட்லி மேட்ச் ஆகணும். ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு, சின்ன சேஞ்சஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரச்சனையாகும். அப்ரூவல் டிலே வந்து ஆகலாம், ரிஜெக்ஷன் வந்து நடக்கலாம். ஸோ ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா ஃபிக்ஸ் இட் இமீடியட்லி.